இன்னைய நாளுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது இதுதான் கடைசி நாள் இல்லையா? இதுக்கப்புறம் வந்து ஃபினாலே ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப யாரும் பார்க்க மாட்றாங்க. நெறைய பேர் பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே சீசன் 3 ஃபேமஸ். சாண்டியையும், கவினையும் கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு நெனச்சு, சாண்டியையும், கவினையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடனே கவின் வரதுக்கு முன்னாடியே சாண்டி இருக்காரு. இப்ப சாண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு உண்மையான அந்த காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இந்த பாடி ஷேம் பண்ணாம ஒரிஜினலாவே ஒரு காமெடி இருக்கு இல்லையா? அத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இந்த இந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்ல குதூகலமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இப்ப என்னன்னா, கவின் உள்ள வந்து கானா வினோத்த கட்டி அணைச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, "என்ன 2 பணப்பெட்டியும் பேசிக்குது" அப்படிங்கிற மாரி. கவின பொறுத்தவரையும் ஒரு 5,00,000 எடுத்துட்டு போனாரு. கானா வினோத் 18,00,000 எடுத்துட்டு போயிருக்காரு. கவின் அந்த சீசன்ல வெற்றி பெற அளவு இருந்தாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த சீசன்ல கானா வினோத் ஷூரா வெற்றி பெறுற மாரி இருந்தாரு. பட் பணப்பெட்டி எடுத்துட்டாரு. இப்ப என்னன்னா, இங்க ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுக்குறாருங்க கவின். ஒரு பயங்கரமான அனவுன்ஸ்மென்ட். அதாவது நானும் சாண்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா நாங்க இணைந்து ஒரு திரைப்படங்களாக நடிக்கல. அத இந்த இடத்துல சொன்னா கரெக்ட்டா இருக்கும். நாங்க 2 பேரும் இணைந்து ஒரு திரைப்படங்கள்ல இப்ப நடிக்க போறோம் அப்படிங்கிற அந்த அனவுன்ஸ்மென்ட்ட இங்க குடுக்குறாங்க போல இருக்கு. கவின பொறுத்தவரைக்கும் அவருக்கு பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா நெறைய திரைப்படங்கள்ல அவர் நடிக்கிறார். சில படங்கள் வெற்றியும் அடைந்திருக்கின்றன. ம க சாண்டி வந்து இப்போ ஒரு பெரிய நடன இயக்குனராவும் மாறிட்டார். இவங்களுக்கெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பாசிட்டிவான டர்ன் ஓவரா அமைஞ்சிருக்கு.